வெள்ளை மாளிகை முன்பு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் மாளிகையாக கருதப்படுகின்ற வெள்ளை மாளிகையின் மீது துப்பாக்கி நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வெள்ளை மாளிகைக்கு வெளியே அதிபருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய யுஎஸ் சீக்ரெட் சர்வீஸினுடைய ஒரு செக் பாயிண்ட், அதாவது சோதனை சாவடி என்பது அமைந்திருக்கிறது. இந்த வெள்ளை மாளிகையினுடைய மேற்கு பகுதியில 17வது கேட்டுக்கு முன்பு இந்த சோதனை சாவடி அமைந்திருக்கிறது. அதாவது யுஎஸ் சீக்ரெட் சர்வீஸினுடைய சோதனை சாவடி அமைந்திருக்கிறது. அந்த சோதனை சாவடிக்கு அருகே சென்ற ஒரு இளைஞர் ஒருவர் திடீரென தனது பையில் இருந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வெள்ளை மாளிகையை நோக்கி பல முறை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார். அப்போது இதனை கண்ட அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸினுடைய அதிகாரிகள் உடனடியாக அந்த இளைஞரின் மீது பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மொத்தம் 30 முறை இருவருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த இளைஞரின் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அந்த இளைஞர் உயிரிழந்ததாக அமெரிக்க வெள்ளை மாளிகை வட்டாரம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. காயமடைந்த அந்த இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் நடந்த போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு உள்ளேதான் இருந்தார் என்றும், ஆனால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த துப்பாக்கி சூடு நடத்திய நபர் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அந்த இளைஞருடைய வயது 23 என்றும் அவர் நசீர் பெஸ்ட் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. அவர் இதற்கு முன்பு கூட பல முறை பாதுகாப்பு படையினரோடு எச்சரிக்கை விடுப்பது, அவர்களோடு மோதுவது, வெள்ளை மாளிகைக்கு உள்ளே கடந்த காலகட்டங்களிலே நுழைய முயன்றது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலும் வெள்ளை மாளிகைக்குள் அத்துமீறி நுழைய முயன்றது, பாதுகாப்பு படையினருக்கு மிரட்டல் விடுத்தது போன்ற காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இளைஞருக்கு சற்று மனநல பிரச்சனை இருப்பதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். அதாவது அந்த இளைஞர் தன்னைத்தானே ஒரு இயேசு கிறிஸ்து என்று நினைத்துக் கொள்வதாகவும் கூட பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் ஒருவருக்கும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கொல்லப்பட்ட இளைஞர் துப்பாக்கி சூடு நடத்தியதால் அவருக்கு குண்டு பாய்ந்ததா அல்லது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவருக்கு குண்டு பாய்ந்ததா என்று தெரியவில்லை. இருப்பினும் பொதுமக்களில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அமெரிக்க அதிபர் மாளிகை முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். Stay down, please. Needs to remain far apart. Down. Needs to remain far apart. Down. ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.